தான் ஃபஸ்ட்டு ஷோ போட்டிருக்கு. உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஆல். ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். இவர் மட்டி படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மதுரைக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணி கெடா வச்சு எப்படி படம் எடுக்கிறது, என்ன ஒரு கெடாவை வாங்கி ட்ரெயின் பண்ணி, இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எல்லாரும் கேட்பாங்க, ஏன் இப்போ கமர்ஷியலாக ஹீரோஸ் போடலாம், அப்கமிங் நிறையா ஃபேஸ் வேல்யூ உள்ள ஹீரோ போகலான்னு பார்த்தா இதில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. அதுக்காக மட்டி படத்தில் நடித்த அந்த ஹீரோ வில்லனையே இந்த படத்தில் வந்து அந்த ஆடை வாங்கி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த 1 இயர் தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த 3 பேர் மட்டும் இந்த படத்துக்காக 5 வருஷம் ஒர்க் பண்ணி 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நார்மலாக வந்து ஒரு மற்ற மிருகங்களை வச்சு படம் எடுத்துடலாம். ஸோ ஆடை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு அதுக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட்டோட இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ டைரக்டர் பேசுவார். பத்மன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். இதில் வந்து இவங்க டைரக்டரும் அவங்களுடைய இந்த படத்தோட ஹீரோவும் வில்லனும் போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மெய்சிலுக்கு வச்சுது எனக்கு. 3 வருஷம் அந்த ஆட்டுக்கூடயே அவங்க வாழ்ந்தாங்க. அது மதுரையிலேயே அவங்க போய் ஸ்டே பண்ணி அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் இதில் வந்து ஒரு ஆடு ட்ரெயினராக நான் நடிச்சிருக்கேன். ஐயாவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்குமே வந்து இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்தளவுக்கு அவங்க வந்து ஆடு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையுமே பல வருஷமாக போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவ்வளோவுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிவாக இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஆதவ். இந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்கன்றது அடுத்த வருஷம் இந்த பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த கடாமுட்டு வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இவங்க ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இவங்க கற்று வச்சிருக்காங்க. அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவ்வளோ நேர்த்தியாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களால் தான் முடியும். உங்களை நம்புகிறோம். கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க. தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, மட்டின்னு ஒரு படம் வந்து டேரக்டர் சார் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த மட்டின்றது வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த மட்டி ரேஸில் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த கெடா சண்டையை பற்றி ஒரு சின்ன ஒரு பேஸாக ஒன்று சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப பிடிச்சி போய், சார் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லைவாக போகணுமோ அந்த அளவுக்கு லைவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக ஹீரோ சார் அண்ட் வில்லன் சார் அது நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிளைமேக்ஸு. ஆக்சுவலாக அதை வந்து கம்போஸ் பண்ணும் போது இந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணது. ஆனால் 2 பேருமே ரியலாக ஆச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. ப்ளஸ் எல்லாமே டேரக்டர் சார், இந்த அண்ணன், எஸ்பெஷலி சொல்லணுன்னா கேமராமேன் சார் இருக்கார். ஸோ அந்த கெடா வந்து சும்மாலாம் வந்து வச்சு இடிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சேஃப்டி வச்சு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனரை வச்சு ஒன்ஸ் ஒரு இடி இடிக்கிறதுக்கே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். நான் பார்த்துருப்பீங்க. நீங்களே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லபடியாக வெற்றி வரணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படத்தில் ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் தான் ரொம்ப ஹாப்பி. எல்லாமே பயங்கர ப்ரீ பிளான் அண்டு எல்லாமே பேப்பர் ஒர்க்கில் க்ளீனாகவே இருக்கும் பிஃபோர் ஷாட்டு. ஸோ ரொம்ப மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிளான் பண்ணி எடுத்தது. ஸோ ஹீரோ சார் இதில் ரொம்பவே அந்த கிடா கூட வாழ்ந்த ஒரு வாழ்வியல் இருக்கும் கண்டிப்பாகவே. அந்த இல்லைனா கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக. வில்லன் சார் ஆல்சோ அந்த ஒரு டெரர் லுக் கொடுத்துருக்கு. நல்லா தான் இருக்குது. ஹாப்பி. தேங்க்யூ. இந்த படத்தில் ரகுபால் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்யூ. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி,
எல்லாமே வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். ஒரு 1 இயர் எஃபர்ட் போட்டு எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணி வந்ததுனால தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அண்டு சாங்ஸுமே எல்லாமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். அண்டு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிகாஸ் ஹீரோ சாரும் சரி வில்லன் சாரும் சரி அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த கெடாவை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அது விஷுவல்ஸுமே அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் கொடுத்த உதய சாரும் சரி, எனக்கு அந்த அளவுக்கு விஷுவல் கொடுத்தனால தான் என்னால் இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, தியேட்டரிக்கல் மூவி. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஜாக்கி டீமையும் சரி, எங்களோட டீமும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணி மீடியா நல்லா ஆதரவு கொடுக்கும் மாதிரி ஆதரவு கொடுத்து ஸ்ரீகாந்த் சார் சார். ஸ்ரீகாந்த் சார் ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதில் என்னென்னா எடிட் பண்ணும்போதே கரெக்டாக அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது இப்படி தான் இடிக்கும், இல்லை இப்படி பண்ணக்கூடாதுன்னு தப்பாயிடும்ட்டு டேரக்டர் ஒரு வாட்டி சொல்லுவார். அதுமாதிரி வில்லனும் ஹீரோவும் ஒன்றாவே இருந்தனால எதுவும் சொல்லலை. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் தான் எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ.